Hello everyone, welcome to MT Edits and Tech. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வீடியோஸில் அப்படி டெக்ஸ்ட் பிஹைண்ட் போடுறதுன்னு. அதுக்கு ஃபஸ்ட் kinemaster ஆப் ஓப்பன் பண்ணிங்க. அதில் நியூ ப்ராஜெக்ட் அந்த ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கங்க. இந்த ரேஷியோ 16:9. அதுக்கப்புறம் அதில் உங்கள் என்ன வீடியோ எடிட் பண்ணுமோ அந்த வீடியோ செலக்ட் பண்ணிக்கங்க. இப்போ நான் அந்த 2 வீடியோ செலக்ட் பண்ணியிருக்கேன். அது லெங்த் அதிகமாக இருக்கனால அப்படியே ஷார்ட் பண்ணிக்கிறேன். இது 1 minute நினைக்கிறேன். நான் ஒரு 10 seconds பண்ணுறேன் இது. ஓகே, இந்த வீடியோ 10 seconds. அடுத்தது 2வது வீடியோ. ஓகே, அதை ஷார்ட் பண்ணியாச்சு. அதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ண போதும் நெக்ஸ்ட் லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கங்க. அதில் டெக்ஸ்ட்ன்றது இப்போ உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணும்னு அதை டைப் பண்ணிக்க. நான் இப்போ சும்மா மிஸ்ஸிங்ன்ற டைப் பண்ண போகிறேன். அடுத்து அந்த AA ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஃபாண்ட் உங்களுக்கு கிடைக்கும். இதில் என்ன ஃபாண்ட் வேணால் செலக்ட் பண்ணிருக்கேன். அந்த போல்டு ஃபாண்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ அதை ட்ராக் பண்ணிங்கன்னா அது பெருசாக இருக்கும். அப்புறம் அவங்க எங்கே ஃபிக்ஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல செட் பண்ணிக்கோங்க அந்த டெக்ஸ்ட்டை. இப்போ சைடில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ஓவர்லே கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓவர்லே கிளிக் பண்ணோன்னா உங்கள் ஆப்ஜெக்ட் அதாவது நீங்கள் நிற்கிறீங்கன்னா அந்த ஆளோட பின்னாடி இருக்கிற மாதிரி தெரியும். இப்போ கீழே அந்த டெக்ஸ்ட்டோட ட்ராக் பண்ணிடுங்க. அதில் வீடியோ எவ்வளோ நேரத்துக்கு அந்த டெக்ஸ்ட் வேணும்னு அவ்வளோக்கும் ட்ராக் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக எவ்வளோ டைமிங்னு பார்த்து அதை செட் பண்ணிடுங்க. கீழே ட்ராக் பண்ணாலே வந்துடும். செட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த நெக்ஸ்ட் வீடியோ அது இதில் அதே மாதிரி தான் லேயர் கிளிக் பண்ணி அதில் டெக்ஸ்ட் கிளிக் பண்ண போகிறோம். இப்போது இதில் சன்செட் இருக்குனால சன்செட் டைப் பண்ணுறேன். இதில் நான் இந்த ஃபாண்ட் வந்துட்டு வேறு ஃபாண்ட் டெக்ஸ்ட் பண்ண போகிறேன், இட்டாலிக் ஃபாண்ட் மாதிரி. இப்போ அது அதே மாதிரி ட்ராக் பண்ணி செட் பண்ணிங்க எந்த இடத்துல வைக்கணும்னு. அப்புறம் அதே மாதிரி பிளெண்டிங் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஓவர்ல கிளிக் பண்ணிடுங்க. ஆப்போசிட்டி ஃபுல்லாகவே வச்சுருங்க. அது ட்ராக் பண்ணி செட் பண்ணிடுங்க. இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போம். கரெக்டாக அந்த டெக்ஸ்ட் அதுக்கு வீடியோக்கு பின்னாடி வருது. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான எடிட்டிங் வீடியோஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, அந்த டெக்ஸ்ட்டை ஃபுல்லாக செட் பண்ணிடுவோம். அவ்வளோதாங்க, வீடியோ சேவ் பண்ணிடுங்க.